ஹாய் வணக்கம் மக்களே. ஹாய் சலோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக இந்த அக்டோபர் மந்த்துமே ஸ்டார்ட் ஆகி இந்த அக்டோபர் மந்தில் என்னென்ன அனிமே எல்லாமே தமிழப்பில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டுமே இதுக்கு முதல் நாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். அப்படி இந்த அக்டோபர் மந்த்துமே ஸ்டார்ட் ஆகி இன்னுமே ஒரு அனிமையுமே இந்த அக்டோபர் மந்த்துக்கான லைனப்பில் இருந்து இது வரைக்கும் ஒரு அனிமையுமே ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எப்போ வரீங்க? ஸோ இப்போ ஒரு வழியாக முதலாவதாக ஒரு அனிமையை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்பில் ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகிற அதே நாளில் நம்ம கிரஞ்சிரோல் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை என்ன அனிமைன்னு பார்த்தீங்கன்னா, மை ஸ்டேட்டஸ் அஸ் அன் அசாசின் என்கிற ஒரு பெரிய நேம் இருக்கிற ஒரு இசைக்கா டைப் அனிமி தான். ஸோ இதை அக்டோபர் 6 அதாவது நைட்டு 10:30 நம்ம கிரஞ்சிரோல் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீக்லி ஒரு எபிசோட் படி எவ்ரி மண்டே நைட்டு 10:30 நம்ம கிரஞ்சிரோல் சைடில் இந்த அனிமியோட தமிழ் டப்பை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அனிமி எப்படி இருக்குது என்றதை பார்க்குறதுக்கு முதல் நம்ம சேனலில் யாருமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். ஸோ இந்த அனிமி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இசைக்கா டைப் அனிமின்றால நானுமே இந்த அனிமி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குமெண்டு செக் பண்ணி பார்த்தா எதிர்பார்த்ததை விட இந்த அனிமி கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. முக்கியமா இந்த அனிமியோட அனிமேஷன் பத்தி சொல்லியே ஆகணும். ஒரு இசைக்கா டைப் அனிமிக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த அனிமியோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே தரமா இருக்குது. ஸோ இசைக்கா டைப் அனிமி பார்த்து போர் அடிச்சவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இசைக்கா டைப் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட இந்த அனிமியோட தமிழ் டப்பிங் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாது. ஏன்னா இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்கோட ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணினா நல்லாவே இருக்கும். ஏன்னா தமிழ் டப்பிங்ல தமிழ் மற்றும் இங்கிலீஷை மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. ஸோ இதனாலேயே இந்த அனிமியோட ஸ்டோரியுமே அடி வாங்குது. ஸோ அடுத்தடுத்த எபிசோடுமே பார்த்தா தான் தெரியும் இந்த அனிமியோட தமிழ் டப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னுமே. நல்லா இருக்குமென்று எதிர்பார்ப்போம். இந்த அனிமியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல அகிராங்கிற ஒரு பையன் இருக்கிறான். ஸோ அவன் தான் இந்த அனிமியோட ஹீரோ. பெருசா யாரோடையுமே பேசாம எப்பவுமே தனியா தான் இருக்கிறான். இப்படி இருக்கிற இவனுக்கு மொபைல்ல இசக்காய் ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு நாள் கிளாஸ்ல இருக்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர்ல்டுக்குள்ள இந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருமே போறாங்க. ஸோ அப்படி போனவங்களுக்கு வித்தியாசமான பவர் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டபுளாவே அந்த பவர் எல்லாமே இருக்குது. என்னதான் நம்ம ஹீரோக்கு இந்த இசைக்காய் ஸ்டோரிஸ் பிடிச்சி ஒரு இசைக்காய் வேர்ல்டுக்கு போகணும்னு ஆசை இருந்தாலுமே தன்னோட உலகத்துக்கு போய் தன்னோட குடும்பத்தை பார்க்கணும்னுமே ஒரு முடிவு பண்ணி இப்போ தான் இருக்கிற இசைக்காய் வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்றத அந்த பவரை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. கதை இப்படி போகுதா? அப்படி இருக்க அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாசத்துக்கு மான்ஸ்டரோட சண்டை போறதுக்கு ஒரு ட்ரைனிங் ஒண்ணுமே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி நம்ம ஹீரோக்குமே அந்த உலகத்துல இருக்க ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு. ஸோ இப்போ இந்த ஒரு மாசம் ட்ரைனிங் முடிய இந்த கிளாஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாரையுமே ஒரு டஞ்சன்ல மான்ஸ்டரோட சண்டை போறதுக்கு அனுப்புறாங்க. இவங்களுமே அதோட சண்டை போடுறாங்க. ஸோ இதோட இந்த அனிமியோட முதலாவது எபிசோடுமே எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கதைப்படி பார்த்தா இந்த முதலாவது எபிசோட் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஓகே தான் இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு வெறுத்தன்னு சொல்லலாது. ஸோ இசைக்கா அனிமி பார்த்து போர் அடிச்சவங்க ஒரு வித்தியாசமான இசைக்கா டைப் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அனிமோட அனிமேஷன் மற்றும் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருந்தது. நம்புற மாதிரி அங்க இருக்குது. முக்கியமா இந்த அனிமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. அதோட முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல போய் பாருங்க. அப்பதான் அவங்களுமே அடுத்தடுத்து நிறைய அனிமி தமிழ் டப்லயுமே கொண்டு வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. டாடா. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.